ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபுல் க்ரீம் தான், சரிங்களா? இப்போது இது ஒரு கப்பு, 3/4 கப்பு சேமியா எடுத்து வச்சுருக்கேன், ரோஸ்டடு. ஆனால் இது வெயிட்டில் பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்குங்க. 1/2 கப்பு சர்க்கரை, ஒரு 1/4 கப்பு முந்திரி, அதுலேயும் 1/4 கப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ போடும்போது ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ வாங்க நம்ம இதை அடுப்பத்தை வச்சுருக்கேன். இதெல்லாம் பொருளெல்லாம் வறுத்துக்கலாங்க. சூடாகட்டங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். முந்திரி வறுப்பட்டு எடுத்துடலாம். இப்போ திராட்சையும் போட்டுக்கலாம். திராட்சையும் போட்டாச்சு. திராட்சை வறுக்கும் போது மட்டும் எப்பவுமே ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஃப்ளேம், இல்லைன்னா திராட்சை ரொம்ப குயிக்காக கருகிடுங்க. இதையும் எடுத்துடலாம். இப்போ இதுலேயே நம்ம சேமியாவும் கொஞ்சம் லைட்டாக, அது ஆல்ரெடி ரோஸ்டடு தாங்க, நெய்யில் படுற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போது நான் ஸ்லோவாக தாங்க வச்சுருக்கேன். சும்மா அந்த நெய் அதோட பட்டு கொஞ்சம் சேமியா சூடாகட்டுங்க, அதுக்காக தான். அவ்வளோதாங்க. இப்போது பாலை நம்ம வச்சிடலாம் ஊற்றி. இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சிடலாங்க சேமியாவை. பால் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டேன். நம்ம பால்லே தான் சேமியாவை வேக வைக்க போகிறோம். அப்போ தாங்க நல்லா பாலோடு கலந்து சூப்பராக இருக்கும். சேமியா பாயசம் மாதிரி, பலுதா மாதிரி இருக்குங்க. இதில் நம்ம ஒரு 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டால் தான் அது நல்லா உதிரி உதிரியாக வரும் சேமியா. தண்ணி விடாத நம்ம பால்லையே அதை வேக வச்சோன்னா அப்படியே அல்வா மாதிரி ஆகிடுங்க, அதுக்கு தான். இப்போ இதில் 2 கப்பு தண்ணியை விட்டுக்கலாம். இப்போ இந்த கப்புலேயே நான் 2 கப்பு தண்ணி விடுறேங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டங்க. அதுக்கப்புறம் நம்ம சேமியா போடுவோம். பால் கொதி வந்துடுதுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிடலாம். சேமியாவை போட்டுக்கலாங்க. அதில் 100 கிராம் சேமியாவுக்கு 1 லிட்ரு பால், ஒரு 1/4 லிட்ரு தண்ணி வருங்க. அப்படி வச்சிங்கன்னா சரியாக நல்லா வரும் சேமியா பாயசம். நல்லா உதிரி உதிரியாக வருங்க. இப்போ இதை வேகட்டும். ஸ்லோ ஃபயர்லேயே வைங்க. ஃப்ளேம் ஸ்லோவாக வைங்க எப்பவுமே. பாருங்கள் நல்லா வந்துடுது. நல்லா இது ஒரு 80% வெந்துடுதுங்க. இப்போ நம்ம இதில் சர்க்கரை போட்டுப்போம். 1/2 கப்பு சர்க்கரை. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டுருவோங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டோங்க. இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பு, சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுதுங்க. இப்போது முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டுடலாம். நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன்,
அப்புறமா மேலே தூவி காட்டுறதுக்காகங்க பிளேட்டிங் பண்ணும்போது. சரி, இதுவும் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு தாங்க நம்ம சர்க்கரை போட்டோம். அதனால் இப்போ இதில் இது அமுல் மில்க் மேடு கிடைக்குங்க. இந்த மாதிரி வாங்கி இதில் கொஞ்சம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். சரிங்களா? நான் இதில் இப்போது ஏன்னா 1/2 கப்பு சர்க்கரை பத்தாது, இதுக்கு 1.25 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம், 100 கிராம் சேமியா போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் ஸ்வீட் பாயசம்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணுங்க. அதனால் அப்படி நீங்கள் சர்க்கரையே போடுறதா இருந்தால் நீங்கள் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு திரும்பி நீங்கள் எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மில்க் மேடு சேர்க்குறதுனால கொஞ்சம் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்தேன், ஒரு கரண்டி மில்க் மேடு சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்வீட் பார்த்துட்டு திரும்பி சேர்ப்பேங்க. சரியாக இருந்தால் விட்டுடலாம். பாருங்கள், நம்ம வச்ச தண்ணி கரெக்டாக இருக்குது. திக்னஸ் பாருங்கள், இப்போவே உங்களுக்கு நல்லா திக்காக வருது. இன்னும் கொஞ்சம் ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகிடுங்க. இது கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி உங்களுக்கு. பால் 1 லிட்ரு, ஒரு 1/4 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக வைங்க. அப்போ தான் சேமியா வெந்து வர உங்களுக்கு சரியாக இருக்கும். இல்லைன்னா அல்வா மாதிரி ஆகிடும் சேமியா. இது வந்து பாயசம் மாதிரி இருக்காது, அல்வா மாதிரி ஆகிடும். அதனால தாங்க கரெக்டான அளவு சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்வீட் பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு கம்மியாக தாங்க இருக்கு. இன்னும் ஒரு கட்டு. அவ்வளோதாங்க. இது ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? இன்றைக்கி ஏப்ரல் மாதம் 1ஆந்தேதி. எல்லோரும் ஸ்வீட் எப்படியும் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஒருத்தர் வாங்கிட்டு வருவாங்க. அதை விட நீங்கள் வீட்டிலே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. முதல் தேதி அதுவும் ஸ்வீட் பண்ணுங்கள் வீட்டில். ஒருத்தர் சம்பளம் வாங்குறது கூட ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து சாமி படத்தாண்ட வைப்பாங்க. அதை விட நீங்கள் வீட்டிலேயே பாயாசம் கேசரி ஏதாவது பண்ணி இது பூஜையில் அறையில் கூட வைக்கிறாங்க பூஜை பண்ணும்போது. சரிங்களா? ஓகே, நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. ஆஃப் பாருங்கள், நம்ம சூப்பரான பால் பாயாசம் சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1ஆந்தேதி அதுவுமா காலையில் செஞ்சு சாமி படத்தில் எடுத்துருக்க வைக்க, இல்லைன்னா பூஜை பண்ண, பசங்களுக்கெல்லாம் கொடுக்க. இன்றைய தினத்தை நம்ம ஸ்வீட்டாக ஆரம்பிப்போங்க, ஏப்ரல் மாதம் 1ஆந்தேதி அதுவுமா. சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.